ஹாய் ஹலோ கேண்டீஸ் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறது தேயோங் சீனியரோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் 3 போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசியாக அதை விட்டுருப்பேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேயோங்க தேடி ஒரு பொண்ணு வந்தது இருக்கும். இது எத்தனாவது பீஸு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருப்பா, ஒரு கேவலமான ஒரு லுக்கு. ஸோ இங்கே தேயோங்க அப்படியே உங்களே பார்த்துட்ருப்பார். ஸோ அதோட விட்டுருப்பதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பொண்ணு வந்து அப்படியே நின்றுட்டு இது எத்தனாவதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமான ஒரு லுக்கு விடுறா. டக்குன்னு தெரியும், பார், யோ மை பாஸ்ட், யோ மை எக்ஸ், ஓகே. இப்போது நீ இன்டர்ஃபியர் ஆகிறதுல ஒரு யூஸும் கிடையாது. உன்னை யார் இங்கே முதல்ல வர சொன்னது? பார், முதல்ல மரியாதையாக அந்த இடத்த விட்டு கிளம்பு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இல்லை நான் வேறு ஏதாவது பண்ணிவிடுவேன். நீங்கள் அப்படியே விடுக்கணும். அப்புறம் பார்க்குறீங்க அந்த பொண்ணு, இதுக்கப்புறம் நீ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது புதுசாக? அதான் எல்லாத்தையும் பண்ணி என்னோடய லைஃபே ஃபுல்லாக ஜீரோ ஆக்கிட்டியே. பாரு தேயோங், இப்போது சொல்கிறேன், நான் ஒரு பொண்ணு, நான் சாபம் கொடுக்குறேன் பாருடா. நீ எப்படி காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் இப்படி எடுத்துகிட்டு போகிறல்ல, லைக் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி எல்லா கேர்ள்ஸையும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க லவ் யூன்ற ஒரு வார்த்தை சொல்கிறதால தூக்கி அப்படியே விட்டு எறிஞ்சிட்டு போகிறல்ல, அதே மாதிரி ஒன்றையும் ஒரு பொண்ணு விட்டு எறிஞ்சிட்டு போவா. நாங்கள் பட்ட வலி வேதனை உனக்கும் அன்னைக்கு வரும். அப்போ இத்தனை பேரை எங்களை ஏமாத்தினல்ல, எல்லாரோட வலியையும் ஒரு ஆளாக நீ அன்றைக்கி அனுபவிப்ப. அதுக்கு ரொம்ப நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப நாள் இல்லை அப்படிங்கும் போது அந்த கண்கள் உங்களை பார்க்குது. அதாவது தேயோங் பின்னாடி இருக்கிறவங்கள பார்க்குறா. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அந்த பொண்ணையை பார்க்குறீங்க. இங்கே நான் போகிறேன், ஆனால் நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். அப்போது நான் உன் கண்ணுக்கு தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுச்சு. எங்கே நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க வந்துட்டு சரி போகலாமா அப்படிங்கிறாரு. எங்கே? காலேஜுக்கு தான் போகல? ஆமாம் போகணும், நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இரு, எங்கே அவசரமாக போகிற? நான் உன்னையே ட்ராப் பண்ணுறேன், ஓகே, வெயிட் பண்ணு. கார் கீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட கேட்குறாரு. டிரைவர் கொடுக்குறாரு. ஸோ இவர் ட்ரைவ் பண்ணுறாரு, பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு. நீங்கள் உட்காந்து வந்துருப்பீங்க. தேவங்கே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அந்த பொண்ணு இவ்வளோ கேவலமாக திட்டிட்டு போகுது, எங்கேயாவது சூடு சொன்ன இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறானா பாரு, இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் அப்படியே புலம்பிகிட்டே போயிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே ஃபேஸ் ரீட் பண்ண மாதிரி, என்னை அசிங்கமாக மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கேன் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு ஒரு பார்வை. தெரிஞ்சா சரி. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, என்ன சாப்பிட்ற? எனக்கு எதுவும் வேணாம், என்னை காலேஜில் விடுங்க, எனக்கு அது போதும். நான் உன்னை கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, என்ன பெருசாக கேட்டுற போகிற? நான் எத்தனாவது நம்பர்னு கேட்க போறியா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு நிமிஷம் விறக்க பார்க்குறீங்க. பிகாஸ் நீங்கள் அதை தான் கேட்கலான்னு இருந்தீங்க. எப்படி நான் மனசில் நினச்சது நீங்கள் கரெக்டாக கிஸ் பண்ணீங்க. அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாரு. ஆமாம், ஒரு பொண்ணுகிட்ட பழகியிருந்தா அவள் என்ன நினைக்கிறா, என்ன பண்ணுறா அப்படிங்கிறது புரியாது. நீங்கள் தான் பல பொண்ணுங்க கிட்ட பழகிருக்கீங்களே, அப்புறம் இந்த சைக்காலஜி கூட தெரியலனா எப்படி அப்படிங்கிறீங்க. மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமாக பேசுகிற அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, என்னை பற்றி கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அவர் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு ஒரு இடத்துல நிறுத்துறாரு சாப்பாட்டுக்கு போகிறதுக்காக. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க, ஆர்டர் பண்ணுறீங்க, சாப்பாடு வருது, அவர் தான் பே பண்ணுறாரு. ஸோ காலேஜுக்கு போயாச்சு. இங்கே தேவங்க வந்து உங்களோட நெக்ஸ்ட் பிளாக்கில் தான் இருப்பார்.
ஸோ அவர் வந்து மாஸ்டர்ஸ் போட்டிருக்காரு, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாரு. நீங்கள் இப்போது லாஸ்ட் இயர், ஓகேயா, பேச்சுலர் டிகிரியில் லாஸ்ட் இயர், ஓகே. ஸோ அப்பாடா காலேஜ் வந்துட்டாவா, கொஞ்ச நேரம் இவன்கிட்டேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கும்போது கிளாஸுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மாக்கிட்டேருந்து ஒரு கால் வருது. என்ன இந்த தாய்க்குள்ளம் எதுக்கு ஃபோன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போகல, அப்படி டேரெக்டாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபோனை அட்டென்ட் பண்ணிட்டு ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னதும், ஆமாம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன ஏதோ ஒன்றத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கேன் என்ன அப்படிங்கிறீங்க. அதில்லாடி உன்னை பார்க்க வரலான் இருக்கேன். எது? ஐயோ, நான் வேற ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிட்டு வேறு வந்துட்டேனே. இப்போ இந்த அம்மா வந்தாங்கன்னா மாட்டிப்பனே, ஹாஸ்டலில் நான் வெக்கேட் பண்ணிட்டேன்னு சொல்லிவிடுவாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏய் என்னடி என்னாச்சு? ஹலோ கேட்குதா? கேட்குதுமா. அம்மா எதுக்குமா ஹாஸ்டலில், எதுக்கு திடீர்னு அப்படிங்கிறீங்க. அது இல்லை, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. எதை பற்றிமா அப்படிங்கிறீங்க. எதுக்கு எவ்வளோன்னு ஏதாவது கேட்டுட்டு தான் நான் உன்னை பார்க்க வரணுமா? என்ன என் பொண்ணு தானே நீனு, எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா பார்க்க வரத்துக்கு? இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஆமாம் காலேஜில் இருக்கேம்மா நான் இப்போது. சரி எப்போ காலேஜ் முடியும் உங்களுக்கு தெரியாதா? 4:30 மணிக்கு தான் முடியும். ஹாஸ்டலில் பேரண்ட்ஸ் அலோடு இல்லைம்மா. நான் வேணால் பக்கத்தில் இருக்க கேஃபிட்டேரியா வந்துடுவா, நீங்களும் வந்துடுறீங்களா? என்ன எதுன்னு பேசிக்கலாம். சரி இன்னைக்கு 5 மணிக்கு வந்துடு சரியா? சரிம்மா. ஃபோனை கட் பண்ணிட்டு இது என்னடா பொது போராளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ள கை வச்சுட்ருக்கீங்க. இங்கே அப்படியே பொறுமையாக வரும்போது ஹாய் ஜிங்லி அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லி நீங்கள் பயந்துட்டீங்க. என்ன ஜிங்லி என்ன ஆச்சு, பயந்துட்டியா அப்படிங்கிறாரு. பின்ன கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு ஹாய் ஜிங்லின்னா பயப்பட மாட்டாங்களா யாரும் அப்படிங்கிறீங்க. ஆமாம் என்ன கிளாஸில் இல்லாமல் ரெஸ்ட் ரூமு வந்தால் இங்கே தான் வரணும், வேறு ஏதாவது வழி இருக்கா அண்ணா? அது கரெக்டு தான். ஜிங்லே என்னது போர் அடிக்குது, வெளில போகலாமா? வெளில போங்க. அது எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க? அவர் அப்படியே உங்களே பார்த்து முறைக்கிறாரு. எதுக்கு இப்போ என்ன பார்த்து முறைக்கிறீங்க? எனக்கு கிளாஸ் இருக்குது. ஹலோ மேடம், ஆல்ரெடி உங்கள் கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் தான் ரெஸ்ட் ரூமில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு இங்கே பண்ணுறதுக்கு பதிலாக ஏன் கூட பண்ணன்னு சொல்கிறேன். பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நீ வாஜங்களே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு ததான் போகிறாரு. விடு தேயாங், விடுங்க முதல்ல சீனியர். அவர் அப்படியே கையை விடலை, வச்சுட்டு திரும்பி பார்க்குறாரு. நான் எதுக்கும் உன்னை விடணும்? நான் உன்னை டேட் பண்ணுற பொண்ணு, நான் எதுக்கு உன் கையை வேணும்? டேட் தான் பண்ணுறோம், லவ் ஒன்றும் பண்ணல. அதனால் எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாதுன்னு. இப்போதைக்கு என்னால் வர முடியாது சரியா? எனக்கு கிளாஸ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் கிளாஸ் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ப்ளீஸ் இப்போ கையை விடுங்க. அவர் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, எதுத்தெல்லாம் பேச தெரியுமா? யாருக்கிட்ட இருந்து இந்த தைரியம் வந்தது? ஏதோ கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கிறதால அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டாரு. இப்போ நான் விட்டுறேன். பட் ரிமெம்பர், எல்லா நேரமும் நான் இந்தமாரி அமைதியாக போயிட்டுருக்க மாட்டேன். நீ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கற்றுனா உன்னை ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். காட் இட்? நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு வர பார்க்குறீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போயிடுவா ஜிங்லி, எனக்கும் வேறு கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். ஐயோ, ஒரு வருஷம் எப்படிம்மா தப்பிக்க போகிறேன்னு தெரியலையே. இதுக்கு 10 இந்த அம்மா வேற என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ல கடிச்சிட்டு அப்படியே கிளாஸ் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ ஃபைனலி கிளாஸஸ் எல்லாத்தையுமே முடிஞ்சிருச்சு. ஈவினிங் போல் அந்த மனுஷன் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருப்பார். இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு வேறு தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே, நான் என் ஃப்ரெண்டோட இன்றைக்கி அவள் வீட்டிலே தங்க போகிறேன்.
அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி குறுன்னு மூஞ்சி வச்சுருக்காரு. அது நான் 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 வந்துடுவேன், அதாவது தூங்குறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ரியலி? அப்போ நானும் பர்த்டேக்கு வரேன். ஓகே, இரு நான் போய் கிஃப்ட் இல்லை ஆக்சுவலாக அது சரி வராது. நான் பார்த்து போயிட்டு வரேனே. பர்த்டே பார்ட்டிங்கிற கிஃப்ட் இல்லாமல் எப்படி? இரு, ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. பின்ன ஊர்லேருந்து அம்மா வராங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். கஃபேட்டேரியாவுக்கு வர சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் தனியாக பேச முடியுமா? நான் எனக்கு உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் போய் சொன்னேன். அவர் அப்படியே டக்குன்னு பக்கத்தில் ஒரு தூண் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூணை போட்டுன்னு அப்படியே கையை வச்சு அடிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் பயந்துட்டீங்க. பிகாஸ் அந்த அடி உங்கள் மூஞ்சில் விடுற மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற தூணை வாங்கிக்கிச்சு. அடுத்த தடவை நீ பொய்யும் என்ன என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். இதுவே உன்னோட லாஸ்ட்டாக இருக்கட்டும். உண்மையை சொல்லிவிட்டு இதை அந்த பண்ணு. ஓகே? இப்போ என்னடி, உங்கள் அம்மா பார்க்க போனோம் தானே? எந்த கஃபேட்டேரியா? ப்ளீஸ் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். ஐ பெக் யூ. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். உங்கள் மூஞ்சையோ இல்லை நீங்கள் என் கூட தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுவும் இல்லாமல் நான் ஹாஸ்டலில் வேறு வெக்கேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு. இதில் நான் உங்களையும் வேறு நான் சமாளிக்க முடியாது. ப்ளீஸ் உங்களுக்கு கையை எடுத்து கும்பிடுறேன், கொஞ்சம் தனியாக விடுங்க. சேஃபாக வந்துடுவல, ரொம்ப அக்குறதான் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு சேஃபாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு அந்த இடத்துல ஒட்டியே போயிட்டீங்க. துண்டை காணும் துணியை காணுன்னு சொல்லிவிட்டு. எங்கள் ஃபைனலி ஒரு 5 மணிக்கு போல் நீங்கள் போயாச்சு. உங்கள் அம்மா உங்களுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சாரிம்மா லேட் ஆகிடுச்சா? நான் சாரிம்மா அப்படிங்கிறீங்க. லேட்லாம் ஒன்றும் இல்லடி. சரி, எப்படி இருக்குது? கிளாஸஸ்லாம் நல்லா போதா? எப்படி கஷ்டமாக இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது இம்பார்ட்டண்டான மேட்ரா? நேரில் பேசணுங்கிறீங்க, ஃபோனில் கூட கிடையாமல். என்னம்மா? அதுவா, கொஞ்சம் ஊர் வரைக்கும் வரணும்டி. சரி, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஹாஸ்டலில் போயிட்டு ஒரு வாரத்துக்கான ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துடு. ஒரு வாரத்துக்கா? இல்லை வேண்டாம். இல்லை ஒரு 2-3 நாளுக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வந்து. சரியா? எதுக்குமா திடீர்னு? ஊரில் யாருக்காவது கல்யாணமா? இரு, அப்போனா ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவன்கிட்டேருந்து கொஞ்சம் தப்பிச்சுப்பேன். சரிம்மா, நான் வந்துடுறேன். 2 நாள் என்ன, ஒரு வாரம் கூட எனக்கு தாராளமாக ஓகே தான். நீ இங்கே இருமா, நான் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியா? என்ன இவ்வளோ ஆர்வமாக இருக்கா? முன்னாடிலாம் ஐயோ கிளாஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்கும்பா, இப்போ என்னமோ அதெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு உங்கள் அம்மா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அம்மா நீ இங்கே இருமா, 1/2 மணி நேரத்தில் நான் வந்துடுறேன். சரியா? நீ இங்கே உட்காந்துரு, உனக்காக நான் ஜூஸ் சொல்லிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குன்னு ஜூஸ் சொல்லிவிட்டு ஒட்டியாக போயிட்டீங்க. ஸோ அடுத்த நிமிஷமே இங்கே தேவங்கூட அந்த இன்னொன்று ஒரு வீடு இருக்குல்ல, ஆக்சுவலாக அவர் அங்கே தான் இருக்கார். ஓகே, ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அவர் டக்குன்னு உங்களை பார்த்துட்டா, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா, உங்கள் அம்மா கிட்ட அப்படியே பேசிட்டு வந்துட்டியா? பரவாயில்லையே. அது ஒரு நிமிஷம், அடுத்த கடன்னு உங்களோட ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே கடன்னு எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அவர் அப்படியே கிட்டே வந்துட்டு, என்ன பண்ணுற நீனு, இது எங்கே எடுத்து வச்சுட்ருக்க? பார், திருப்பி ஹாஸ்டல் போகிறேன்னு தயவு செஞ்சு சொல்லாத ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. இல்லை ஆக்சுவலாக ஊருக்கு போகிறேன். ஊருக்கா? என்னது, எதுக்கு புதுசா? இல்லை ரிலேட்டிவில் யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு கல்யாணமா,
அம்மா என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க, வர்றதுக்கு 1 வாரம் ஆகும், அதனால் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஷோல்டரில் ஹேண்ட் வைக்கிறீங்க. எதுக்கு 1 வாரம்? என்ன கல்யாணம் உனக்கா என்ன? 1 வாரம் லீவ் போடுறா எதுக்கு? அதான் சொன்னேனே, போகிறதுக்கே 1 நாள் ஆகும், வர்றதுக்கு 1 நாள் ஆகும், 5 நாள் தான் அங்கே தங்க போகிறேன். சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், சரியா? பாய் டேடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு ஹேண்டை பிடிச்சிட்டு, இதை பார், நான் உன்னை போகணும் முதல்ல சொல்லவே இல்லையே, நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நீ மட்டும் ஓடுற. இல்லை 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 அம்மா 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 அங்கே வெயிட் பண்ணுறாங்க, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எதாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், பை டாடா. அப்படியே ஒரு ஹேண்டை பிடிச்சார்ல, அதை அப்படியே தலைக்கு மேலே கிளிப் பண்ணிவிட்டு இந்த தூண் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, உன்னை போகவே சொல்லலை, போகிறேன்னா என்ன அர்த்தம்? எங்க ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு எக்கி அப்படியே அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்துருப்பீங்க. போயிட்டு வரேன் லவ், பாய், 1 வாரம் எனக்காக வெயிட் பண்ண, சரியா? நான் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டப்புன்னு அவர் வந்து நீங்கள் முத்தம் கொடுத்ததில் அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. வெடுக்குன்னு கையை எடுத்துகிட்டு குடுன்னு ஓடி போயிட்டீங்க. ஆக்சுவலாக கேபில் தான் வந்திருப்பீங்க. கேபை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பி அந்த கேப்லேயே தெரிச்சு ஓடிட்டீங்க. இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஏ அப்படிங்கிறாரு. கேப் மூவ் ஆகிட்டு அப்படியே அவரோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அவரோட லிப்ஸில் வச்சுட்டு, இப்போது அவன் எனக்கு முத்தம் தானே தந்தா, நல்லாயிருக்கு. இப்போ நான் எதுக்கு சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு அவர் மூஞ்சை பார்த்துட்டு அவரே சிரிக்கிறாரு. 1 வாரம் தானே, வெயிட் பண்ணலாம். ஐயோ என்ன சொல்ல, அவ போகும்போது லவ்ன்னு தானே சொன்னான். நான் அவளை ஜிங்லிங்கிறதும் அவன் என்ன லவ்னு கூப்பிட்றதும், ஐயோ எங்கேயோ போகுது. ரொம்ப நாள் இல்லை, தெய்வம் உனக்கு எங்கேயும் மச்சண்டாடே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எங்கள் தேவை அவங்க நினச்சிட்ருக்காரு. நீங்கள் தெரிச்சு ஓடி வந்துட்டு ஒரு வேலையாக அவங்க அம்மா காஃபி குடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டே போகலாமா அப்படிங்கிறீங்க. போகலாண்டி, பில் பே பண்ணுறியா? அதெல்லாம் பண்ணியாச்சு, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருப்பீங்க. பஸ்ஸு உங்கள் ஊருக்குள்ளே பஸ்ஸு கிடச்சிருந்துருப்போம். தென் உங்கள் அம்மாவும் நீங்களும் பஸ் ஏறி போயிட்டீங்க. அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஏறக்குறைய ஒரு 1/2 day ஆகுது. நீங்கள் போய் சேர்றதுக்கு நைட்டு ஒரு 1 o'clock மேலே ஆகிடுச்சு. உங்கள் அப்பா வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து உங்களையும் உங்கள் அம்மாவையும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ போனதுமே மொரட்டு ஃப்ளாட், பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே தேர். அதாவது பயந்துக்கிட்ட நீங்கள் தெய்வங்களோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஆர் சேஃப் வித் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ லிட்ரலி யூ ஆர் எப்படி சொல்கிறதுன்னா நல்லா மொரட்டு தூக்கம். படுத்த நீங்கள் தான் அடுத்த நாள் காத்தால் 9 மணிக்கு தான் கும்பகர்ணன் அப்படியே எழுந்துருச்சு நிற்கிறான், அந்த மாதிரி இருக்கே. ஸோ இப்படி இருக்கவே இங்கே உங்கள் அம்மா தச்சி ஏந்திரிச்சதால் எப்படி தூங்குது வரும், மல்லமாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்றாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அசிங்கமாக சிரிச்சுட்டு எழுந்திரிக்கிறீங்க. குட் மார்னிங் மாம், குட் மார்னிங் டாடியோ அப்படிங்கிறீங்க. குட் மார்னிங் எழுந்திரி முதல்ல. சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கேன், குளிச்சுட்டு சாப்பாட்டில் கை வை, சரியா? அப்படி நீங்கள் மண்டே ஆடுறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. உங்கள் அம்மா வந்துட்டு உங்ககிட்ட, ஆமாம் முன்னாடிலாம் நான் 1 வாரத்துக்கு லீவ் போடுன்னு சொன்னாலும் அப்படியே முக்கால வாயால் அழுவேன். இன்றைக்கி 2 நாள் போதுங்கிற 1 வாரத்துக்கு லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். என்னடி ஆச்சு? ஸ்கூலில் ஏதாவது கஷ்டமான சப்ஜெக்ட் போயிட்டுருக்கா என்ன? இல்லை டெஸ்ட்டு அதனால டேரா போட்டுட்டு வந்துட்டியா என்ன? அம்மா ஏம்மா 1 வாரம் தான் ஆகுது காலேஜ் ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ளேயே டெஸ்ட்டெல்லாம் எப்படிமா வைப்பாங்க, நீ வேற அப்படிங்கிறீங்க. உன் நடவடிக்கையில் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. சரி அதை விட யாருக்கு கல்யாணம் இல்லையடி பின்ன
அப்படி சொல்லிட்டு மூஞ்சி பார்க்கணுமே என்ன அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. பின்ன என்ன யாருக்கு கல்யாணம் இல்லையா? அப்புறம் எதுக்கு இங்கே வந்தேன் நான் அப்படிங்கிறீங்க. அதுவா, நான் கூட சொன்னேண்ணே லதா. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு. என் லதாக்கு என்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டா? சி, வாயை முட்டி ஒழி கைஷடை, வாயை பத்தியா சாணியனே அப்படின்னு உங்கள் அம்மா வண்டையாக கேட்குறாங்க. சரி, அப்புறம் என்ன ஆச்சு? நல்ல தேவையும் இல்லைன்னா கெட்ட தேவை தானே இருக்கணும். பின்ன என்ன? பார், வாங்கி மூடு. முதல்ல என்ன சொல்ல விட்டு தொலை. சரி, திட்டாதம்மா. என்னம்மா அப்படிங்கிறீங்க. லதாக்கா இருக்காங்கல்ல? இருக்காங்க தான். அவங்களுக்கு என்ன? அவங்களோட பையன் வந்திருக்காரு ஊருக்கு. என்னவா கல்யாணமா அவங்களுக்கு? கொஞ்சம் வாயை மூட ஆத்தா, நான் சொல்லிக்கிறேன். சரி, அப்படின்னு வாயை மூடிட்டீங்க. லதாக்கா வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. இருமா, அவங்க பையன் வரத்துக்கும் நான் அவங்கள பார்க்குறதுக்கும் என்ன சம்மந்தம்? சும்மாடி ஒரு கெட் டுகெதர் மாதிரி, சும்மா பார்க்குறதுக்கு. பையன் வேணால் ஹீரோ கணக்கு செம்ம அழகாக இருக்கான், சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே வேறு லெவலாக இருக்கான்டி. ஃபோட்டோ கூட அனுப்புனாங்க. ஆமாம், நிறுத்து சரியா? நீ எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறியா என்ன அப்படிங்கிறீங்க. இப்போ எதுக்குமா நெளிகிற அப்படிங்கிறீங்க. இப்போ என்ன? லதாக்கா எனக்கு 12 இல்லை ஆமாம் 20 வருஷமாக பழக்கம். நல்லா பேசுவாங்க, கொள்ளுவாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் பேசும்போது பார்த்துருக்கேன் அந்த தம்பியை. அப்போ வந்து காலேஜா இல்லை ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான் போல். இப்போ கில்லேஜெலாம் படிச்சுட்டு சொந்தமாக அவங்களுக்கு வீட்டுக்குன்னு தொழிலெலாம் இருக்குது. அதனால் இவெல்லாம் தொழிலுக்கு போய் அதெல்லாம் படிக்கணும். நல்ல வசதி லதாக்கா, நீ வேற. அதான் காதை கடிக்காத. எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக சொல்லு. என்ன, எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறியா? அது உன்னை சும்மா உனக்கு தான் தெரியும்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் காலேஜில் ஏதோ பொங்கல் ஃபங்க்ஷன் செலப்ரேஷன்னு சொல்லிவிட்டு புடவை கட்டியிருந்தியே, பார்க்க கூட அழகாக இருந்தியேடி. நான் கூட அந்த புடவை உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஜாக்கெட் கூட தைச்சி கொடுத்தேனே. ஆமாம் அப்படிங்கிறீங்க. அந்த புடவை பார்க்க அழகாக இருந்ததும் உனக்கும் கொஞ்சம் அம்சமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வச்சேன். லதாக்கா பார்த்துட்டு இது உங்கள் பொண்ணா அப்படின்னாங்க. ஆமாம், இது என் பொண்ணு தான் அப்படின்னேன் நான். அதான் உதப்பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் தான் பையன் மாப்பிள்ளைன்னு சொல்ல வரல. பாருங்க, பிடிச்சிருந்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறேன் நான். இந்த பாரு, நான் திரும்பவும் சொல்கிறேன், குடும்பம் வசதியான குடும்பம், பையனும் பார்க்க ஆணழகா மாதிரி இருக்கான். உனக்கு கண்டிப்பாக அவரை பிடிக்கும், மிஸ் பண்ணிடாது சொல்லிட்டாமா. அதான் சரி, அந்த பையன் எவ்வளோ நாள் இருக்க போகிறான்னு தெரியல. சரி, அதனால் சரி ஒரு எட்டு என்ன எதுன்னு பார்த்துருவோம். அதுவும் இல்லாமல் நீ காலேஜ் வர இன்னும் ஒரு வருஷத்தில் முடிச்சிருவேன். இப்போலேருந்து பார்க்க ஆரம்பித்ததானே காலேஜ் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வசதியாக இருக்கும். ஒரு பெற்றவங்களாம் நான் யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் யோசிக்கணும், கொஞ்சம் டைம் கொடு அப்படி சொன்னீங்க. அந்த இடத்த விட்டு போகிறீங்க. இப்போ என்ன நீ யோசிக்கணும்? அம்மா, என்னை பொண்ணு பார்க்குறதுக்குன்னு நீ என்னை அழைச்சிட்டு போகிற. நான் ஒரு த்ரெட்டிங்குன்னு ஒன்று எடுக்கலை, ஃபேஷியல்னு ஒன்று பண்ணலை. உன் பொண்ணு பிரகாசமாக தெரிய வேணாமா? நான் பொங்கல் அன்னைக்கு நான் அதெல்லாம் பண்ணியிருந்தேன். அதனால தான் என் மூஞ்சி கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. இப்போ அட்டைக்கரையாக கண்ணங்கரையன்னு வந்திருக்கேன். கொஞ்சம் அமைதியாக இருமா. நீ த்ரெட்டிங்கு ஃபேஷியல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க விடு. சரிடி. பார்லர் போய்ட்டு வரியாப்பா? இருமா, ஊர்லேருந்து வந்து ஒரு வேளை சோத்தை ஒழுங்காக வாய வைக்க முடியாது. இதாவது நட்டுட்டு வந்து நின்றுட்டு இதை வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி உசுரை வாங்குறேன். போகிறேன், போய் தொலைகிறேன், மத்தியானம் போல் போகிறேன். போதுமா?
சரிடி சரிடி நீ போகிறேன்னு சொன்னால் அது போதும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு காலையில் கூப்பிட்ருக்காங்க அவங்க வீட்டில், சரியா? அதனால் ம் ம் கிளம்புறதெல்லாம் 9 மணிக்குள்ளே கிளம்பிடு. இன்றைக்கி எழுந்திரிச்ச மாதிரி 9 மணிக்கே எழுந்திரிக்கா, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. சரி 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 நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நாளைக்கு அம்மா அப்படி சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிட்டாங்க. அப்படியே டொமில்னு சொல்லிட்டு கதவை சத்துறீங்க. போத்துன்னு அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. ஐயோ, காலேஜில் ஒரு பிரச்சனை, எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, எதை சமாளிக்கிறதுனே தெரில பகவானே. ஏன் எனக்கு மட்டும் புதுசாக தினசாக மாடலாக பிரச்சனையை கொடுக்குறீங்க? யோசிப்பேலோ, இவ சந்தோஷமாக கொஞ்ச நாள் இருக்காளே, இருக்கக்கூடாதே, ஏதாவது ஒன்று தான் நடுவில் இன்சர்ட் பண்ணு, அப்போ தான் கொஞ்சம் குதூகலமாக இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு யோசிப்பீங்களா? அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஸோ டக்குன்னு அப்படியே எழுந்திரிச்சு உட்கார்றீங்க. இப்போது எனக்கு மட்டும் இந்த பையன் ஃபிக்ஸ் ஆகிட்டானா? தேவங்கிட்டேருந்து நான் தப்பிச்சுக்கலாம்ல சீனியர்ட்டேருந்து? கடவுளே, இட்ஸ் பெஸ்ட் சாய்ஸ் இல்லை? கேட்டால் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, எனக்கு ஃபியான்சி இருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கேர்ளை அப்ரோச் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது தெரிச்சு எஸ்கேப் ஆகிடலாம்ல நான் வந்துட்டேருந்து. இந்த மூளை எப்படி எனக்கு ஒர்க் ஆகாமல் போச்சு? அம்மா பார்க்க வேறு அழகாக இருக்கான்னு சொன்னாங்க, வெல் செட் ஃபேமிலின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன, நம்ம என்ன வேலையை பார்க்க போகிறோம்? நல்லா இருக்குல்ல ஐடியா, அவங்ககிட்டேருந்து தப்பிச்ச மாதிரியும் ஒரு குச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக கத்துறீங்க. வெடுக்கணும் உள்ளே போயிட்டு, சாரி வெளில போயிட்டு, அம்மா என்ன எனக்கு டபுள் ஓகேவா? நம்ம நம்ம நான் வந்து 7 மணிக்கு கிளம்பிடுறேன், சரியா? என்னாச்சு இவளுக்கு? ஏதாவது வர வழியில் அடிக்கடி ஏதாவது பட்டுச்சாண்ணா? நல்லா தானே இருக்கு, நல்லாதாம்மா இருக்கேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணிவிட்டு த்ரெட்டிங்லாம் எடுத்துகிட்டு மேனிக்யூர் பெடிக்யூர்னு எல்லாத்தையுமே பண்ணிடுறேன். அம்மா உன் கார்டு கொடு, பண்ணி தொலை இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுக்குறாங்க. தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறீங்க. ஏதோ ஒன்று அம்மனி பார்க்க லட்சணமாக அழகாக இருந்த அந்த பையன் மட்டும் ஓகே சொல்லிட்டானா அது போதும், எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு அடுத்த கட்டமாக சம்மந்தி. ஐயோ இவ்வளோ நல்லா இருக்கு கேட்கவே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவங்க அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபைனலி நீங்கள் இந்த பெடிக்யூர் அதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ பண்ணிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க. கொஞ்சம் பலிஜுன்னு இருக்குது ஃபேஸஸ்லாம். உங்கள் அம்மா பார்க்க நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குடி மூஞ்சி, சூப்பர், நாளைக்கு மறக்காமல் சீக்கிரமாக கிளம்பிடுறம்மா, பிரச்சனையில் கவலையே படாதம்மா அப்படிங்கிறீங்க. சரிடி 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 அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபைனலி நீங்கள் எல்லாத்துக்குமே அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே கிளம்பியாச்சு. 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு நல்லா அழகாக வாரிட்டு தலை வாரிட்டு, எப்படி சொல்கிறதுனா புடவை கட்டலை, பட் ஸ்டில் நல்லா சுடிதார், கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் சுடிதார்ஸ்லாம் இருக்கும்ல கொஞ்சம் கிராண்டாக, ஸோ அந்த மாதிரி சுடிதார்ஸ்லாம் நீங்கள் வியர் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சு லைக் எப்படி சொன்னால் ஒரு டிப்பிக்கல் கேர்லிஷ் டைப்பில் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறச்ச இங்கே உங்கள் அம்மா, அப்பா என் பொண்ணு செம்ம அழகாக இருக்கா, என் கண்ணே பற்றும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை திஷ்டிலாம் போடுறாங்க. ஸோ ஃபைனலி அந்த இடத்த விட்டு கரெக்டாக இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ட்ராவல். ஸோ அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க. வீடு வந்துடுச்சு, வீடா அப்படி சொல்லிட்டு இங்கே திரும்புறீங்க. பார்த்தா வீடு நல்லா பெருசாக இருக்குது, பங்களா மாதிரி இருக்குது. அம்மா நிஜமாக உங்கள் ஃப்ரெண்டு இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காங்களா? தான் சொன்னேன்னே லதா அக்கா கொஞ்சம் பணக்காரங்கன்னு, நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை கிராப் பண்ணிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சதும் லதா ஆண்டி வந்து வாசலில் நின்றுட்டு வாமா வாமா, பார்க்க அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. ஃபோட்டோவில் விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள்.
ஸோ அப்படியே உங்கள் அம்மா பேரையும் சொல்லிவிட்டு வா 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 உள்ள வா வாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி நாங்கள் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு லைக் உங்கள் அம்மா உங்கள் அப்பா நீங்கள் 3 பேரும் அப்படியே போகிறீங்க. போனதும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹால்லே ஒரு பெரிய பெரிய எப்படி சொல்லணும் ஃப்ரேமு. ஸோ அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு பையன் நிற்கிற மாதிரி இருக்கு, ஹேண்ட்ஸமாக இருக்கான். இங்கே பா ஒருவேளை இவன் தான் அம்மா சொன்ன பையனோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபோட்டோ பார்க்கல, உங்களுக்கு அந்த பையன் யாருன்னு தெரியல, பார்க்கவே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான் வர. ஏய் யாராது பையனை உனக்கு அடிச்சது ஜாக்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிட்டு இருந்துட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அங்கேருந்து ஒரு பையன் அப்படியே எப்படி சொன்னால் ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே இறங்க வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஏந்திருக்கிறீங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்த பையனும் இப்போ நடந்து வந்துட்டுருக்கார் பையனும் ஒன்று. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சிட்டு வாட்ட அழகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அந்த பையன் ரொம்ப கார்ஜியஸாக ஸ்டன்னிங்காக இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி சொன்னமோ அப்படியே அடங்கிட்டீங்க. அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. இப்போது அவங்க அம்மா வந்துட்டு உட்காருப்பா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு உட்காந்ததும் இவன் தான் என்னோட இளைய பையன், பேர் ஜங்குக்கு அப்படிங்கிறாங்க. ஓ ஐயோ அதோட கடைசி பையன் போலையே, எனக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ள அப்படியே சிரிக்கிறீங்க. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பையன் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஓ அண்ணன் வராமல் எதுவும் செய்ய மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஃபைனலி டக்குன்னு ஒரு கார் வருது. கார் வந்தோம் அண்ணன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன வீட்டிலேருந்து வருவாருன்னு பார்த்தா கார்லேருந்து இறங்கி வராரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த காரையே பார்க்குறீங்க. இறங்கி வர்றது என்னமோ தெய்வங்க. ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு மகா அப்படியே சொல்லிட்டு அப்படியே வராரு. அப்புறம் ஜேகே அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஜேகேக்கு அழகாக ஒரு மாதிரி தம்ஸ் அப் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே கை அப்படியே லைட்டாக நாக் பண்ணிட்டு ஃபைனலி வேர் இஸ் மை கேர்ள் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவர் அப்படி உங்களே பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, நீங்களும் எதுவும் சொல்ல. பையன் இதுதாம்மா என்னோட மூத்த பையன், பேர் கிம் தேயோங். இவனுக்கு தான் உன்னை பார்த்துருக்கோம். எது அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. எப்படி என் செலெக்ஷன் நல்லா இருக்குல்ல, இளைய பையனோட மூத்த பையன் இன்னும் அழகாக இருக்கான்ல அடிச்சுட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. ஊரில் கல்யாணம்னு சொல்லிட்டு எங்கே வந்திருக்க நீனு? என்னை பார்க்க எனக்கே சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் நீனு. நான் யாரோட வேலை? நான் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன். இது எனக்கே புதுசாக இருக்குது. அப்படியே டக்குன்னு தெரியும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஷோர் வை நாட். வாழ போகிறதே நீங்கள் தானே, நீங்கள் பேசாமல் எப்படி? தாராளமாக போய் பேசிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே சுற்றினாலும் இந்த மூஞ்சி தானா? கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷப்படுறேனே, ஐயோ கடவுளே யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆக்சுவலாக அப்போ அவ்வளோ பெரிய ஃப்ரேம் இருந்துச்சுல்ல, அந்த ஃப்ரேமில் ஜங்குக்கு இருந்திருப்பார். அந்த ஃப்ரேமுக்கு இன்னொன்று ஃப்ரேமில் இன்னும் ஒரு ஸ்டெப்பு அந்த ஃப்ரேமோட கொஞ்சம் ஒரு அடி அதிகமாக போய் தெய்யம் ஃபுல் ஃப்ரேமில் நிற்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்த கண்ணுக்கு இது பக்கத்தில் இருக்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேனு பார்க்குறீங்க அந்த ஃபோட்டோவை. கொஞ்சம் வரீங்களா பேசணும் உங்ககிட்ட அப்படிங்கிறாரு. நீங்களும் போகிறீங்க. ஃபைனலி அவரோட ரூமுக்குமே ரீச் ஆயாச்சு. அவர் அப்படியே டப்புன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு என்னது இதெல்லாம் சர்ப்ரைஸா என்ன அப்படிங்கிறாரு. இல்லை நானே சர்ப்ரைஸு தான், இதில் என்ன உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறது? நான் பை த வே லைட்டாக உங்களுக்கு வந்த ஆஃபரை உங்கள் தம்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிறீங்க.
எதுக்கு அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கார் உங்கள் தம்பி. சும்மா சொல்லக்கூடாது. உங்களுக்கு தான் நிறைய கேர்ள்ஸ் கிடப்பாங்களே, அதில் இதுக்கு கேவலம் தூ என்ன போய் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சேச்சே நல்லா இல்லை. நீங்கள் பார்க்க ஹீரோ மாதிரி ஆக்டர் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா ஹீரோயின் ரேஞ்சுக்கு வர்த்தாக கிடப்பா. நான் வேறு சும்மாலாம் இருக்கேன், நல்லா செட் ஆக மாட்டேன். அதனால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா வசதியாக இருக்கும். நான் அப்படியே பக்கத்தில் இருக்கிற லைனை பிடிச்சிட்டு அப்படியே போயிடுவேன். ஒரு டவுட்டு, அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. உங்கள் தம்பி உங்களை மாதிரி ப்ளே பாய் கிடையாது அப்படின்னு உங்களை பார்த்து முறைச்சிட்டு ஹேண்ட் அப்படியே கிராப் பண்ணிட்டு, ரொம்பலாம் பண்ணாத, நேற்று காலையில் தான் எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போன தெரியும்ல. சும்மா அம்மா என்ன தொண இந்த பொண்ணை பாரு ரொம்ப அழகாக இருப்பா, அப்படி இருப்பான்னா வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நிற்கிற, என்னடி நடக்குதுங்க அப்படிங்கிறாரு. அதான் நான் சொல்கிறேன், சர்ப்ரைஸ்லாம் வேண்டாம், நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸே அம்மா கிட்டே போய் சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக உடன்பாடு இல்லை. இதை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன்னா, எனக்குன்னு நிறைய லட்சியங்கள் அதெல்லாம் இருக்குது. என்னாலலாம் இந்த மாதிரிலாம் கேவலமான அரேஞ்ச் மேரேஜில் பண்ணி தொலைக்க முடியாது மாமே. என்னாலலாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. நான் என் ரேஞ்சுக்கு என் ஸ்டேட்டஸ்க்கு நான் வேறு ஒரு பொண்ணை பார்த்துக்க, ப்ளீஸ் நீங்கள் இதிலெல்லாம் தலையிட வேண்டான்னு மூஞ்சில் புளிச்சுன்னு அடித்த மாதிரி சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் மட்டும் கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. நிஜமாக சொல்கிறேன். நான் அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சீனை போட்டு, அம்மா வேணும்னா அவரோட தம்பிக்கு என்னை பிடிக்க வாய்ப்பு இருக்குது, ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் லைட்டாக சிம்பத்தி க்ரியேட் பண்ணி பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மா சிம்பத்தி க்ரியேட் பண்ணி உங்கள் அம்மா கிட்டே பார்த்துப்பாங்க. ஸோ நீங்களும் என் லைனில் கிராஸ் ஆகாமல் இருக்க போறீங்க. ஆப்வியஸ்லி நானும் வரமாட்டேன் ஷார் அப்படிங்கிறீங்க. அவர் அவங்கள மாதிரி பார்த்துட்டு நைஸ் ஐடியா தான் அப்படிங்கிறாரு. அதே தானே போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறீங்களா அப்படிங்கிறீங்க. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அனியோ பாய் சரங்க மிஸ் அகேன். நிக்கோ நீ